ட்ரெண்ட் போடுவோம்ல பார்த்தீங்களா? நம்ம இதுதான் ட்ரெண்ட்டு. எது அடுப்பு என்ன போடுறோங்க? அது யூடியூப்ல தான் போடுறோங்க. இப்போ நாங்களும் பாருங்க, இத்தனை வருஷ காலம் அடுப்பு இல்லை, 10 வச்சதே இல்லை. இது அதாவது பின்னாடி வந்து தோட்டத்தை காமிச்சிட்டு நீ தோட்டம் இங்கே வெயிலில் காஞ்சிட்டு பார்த்தீங்களா? நாங்களும் ட்ரெண்ட்டு ஆரம்பிப்போம்ல, இதுதாங்க ட்ரெண்ட்டு. எல்லாத்துக்கும் உலகத்துக்கு என்னன்னா எங்களுக்கு அதே தான் ட்ரெண்ட்டு. நாங்களும் ட்ரெண்ட்டு போடுவோம்ல, இது ட்ரெண்ட்டு தானே. இன்னைக்கு எதனால் இந்த ட்ரெண்ட்டு? கேஸு. நாங்களும் ட்ரெண்ட்டு போடுவோம்ல, இன்றைக்கி வழி இல்லாமல் நாங்களும் இப்படி பண்ணி சமைப்போம்ல. கேஸ் இல்லாமல் நான் இன்னும் புக் பண்ணி இன்னும் 1 மாதம் கழிச்சு எப்படியும் எங்களுக்கு 1 மாதம் கழிச்சு தான் வரும். தீர கண்டிஷன் ஆயிடுச்சு. இப்போவே குட்டாட்டம். அது என்ன பாட்டு? ட்ரெண்ட் போட்டோம்ல. இப்போ வந்து நாங்களும் வந்து ட்ரெண்ட் போடுவோம்ல, சமைப்போம்ல. இப்போ சமையல் வீடியோ போடாதீங்கோ. இப்போ சமையல் வீடியோ ட்ரெண்டிங்கு. கேஸ் இல்லாமல் அவன் மெழுகு வச்சு பார்த்து வச்சுட்டு அடுப்புலுக்கு போய் கற்றுக்கிறது, அந்த அடுப்பில் படுத்துக்கிறது. எந்த வீடியோ தான் நாங்கள் போடுறது இல்லை, எந்த வீடியோ தான் போடுறது. சமையல் வீடியோ வேறு வழி கிடையாது. கேஸ் இல்லைன்னு போட்டு தான் ஆகணும். யூடியூப்பில் எல்லோரும் இப்போ செஞ்சு தான் ஆகணும். இடமே இருந்தால் பண்ண வேண்டியதா. வாடகை வீட்டில் உட்காந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறது பண்ண முடியாது. ஹோட்டலில் வாங்கி சாகும். ஹோட்டலில் கூட இப்போ இது இல்லை. ஹோட்டலில் கூட லாக் பண்ண போகிறாங்க. கடைசியில் எப்படி இருந்தேனா இப்போ இப்படி ஆகிட்டேன். ஹோட்டலில் கூட இப்போ இல்லை. அது கூட ஒரு வாரம் லாக் பண்ணிடுவாங்க. ஆனால் எத்தனையோ கிலோ பஜ்ஜி மிளகாய் 500 கிலோ கோயம்பேடு மார்க்கெட் போய் குப்பையில் கொட்டி இருக்கிறேன். பஜ்ஜி மிளகாயை நாங்கள் வாங்குறவங்கலாம் யாரும் இல்லை. அது பஜ்ஜி போடுறவங்க, போண்டா போடுறவங்க. அப்புறம் கேஸ் இல்லை. வீட்டுக்கு எல்லாமே அடுத்தவனுக்கு போட்டு கொடுக்க முடியுமா? நம்மளுக்கு திக்கிறதுக்கா வேலை இல்லையாமா? நாங்களே பாருங்க, இப்போ முன்ன பரவாயில்ல தட்டியெல்லாம் வச்சுங்காட்டி இன்னும் போய் ஏதாவது பக்கம் போய் நான் எல்லாம் வாங்கிட்டு எடுத்துட்டு வந்தாதான் இல்லை, போய் அந்த மட்டையெல்லாம் எடுத்து வரணும். காசு கொடுத்து வாங்கிட்டு வரணும். காசு கொடுத்தா எங்கே வேணால் கொடுப்பாங்க. ஆமாம், அந்த மட்டையை இங்கே இருக்குது. காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு 2-3 வாரத்துக்கு. எப்படின்னா 1 மாதத்துக்கு வந்து கேஸ் அடுப்பு கிடையாது, கரண்ட் அடுப்பு இருக்குது. அது ஏதோ டீ காப்பி இந்த மொட்டுக்கிட்டு எது தாளிச்சுட்டு எது பண்ணிக்கலாம். ஃபோனுக்கு வெயில் படுது. வெயில் போனால் அது ஹீட்டுன்னு காட்டு, அப்புறம் அது இதுன்னு காட்டு. சமையல் வீடியோ காட்டாதீங்க. சமையல் வீடியோ தான் வந்து எல்லாமே ட்ரெண்டிங் போயிட்டு இருக்குது. சமையல் பண்ணுறத லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. என்ன சமையல்ன்ட்டு வண்டரமா. நாங்கள் 10 வகையா சமையல். வெந்தக்கூழ், வெந்த பருப்பு என்ன சொல்கிறாங்களோ, வெந்தக்கூழ், வேலைப்பருப்பு, கன்னடம் வந்துருச்சு எனக்கு. அதுக்குள்ளே பண்ணுறோமா 10 வகையா. சும்மா இந்த கிச்சடி பண்ணி வச்சுட்டு பண்ணுறோமா நாங்கள். வெந்த பருப்பு வெந்த சாப்பாடு பண்ணுறதுக்கு அது காட்டாமல் போட்டாமல் இருக்க வேண்டியதான். சமையல் வீடு காட்டு வளையல் போட்டுட்டு இப்படின்னு பாட்டுட்டு அவள் வித்தியாசமாக பேசிட்டு அவனுக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறா. இங்கே நாங்கள் இங்கே வெந்தக்கூழ் ரசம் வச்சுட்டு இருக்கிறா. ரசத்துக்கு இது ரசம் உப்பு இல்லாமல் இருக்குது. காட்டாதீங்க சமையல் காட்டாதீங்கன்ட்டு பண்ணுறோமா 10 வகையா. 10 வகையை பண்ணி அப்படி ருசி இலைய தலைவாழை இலைப்பா இங்கே இருக்குது இலை. இல்லை கேட்குற தலைவாழை இலை இங்கே இலை இருக்குது. இந்த இலையை போட்டு 10 வகையாக என்ன தலைவாழை இலை இருக்குது. பறிச்சுட்டு போய் 10 வகையை சாப்பிட்லாமா? நக்கி அதுதான் சொல்கிறேன். கேஸுக்கு இல்லாமல் திண்டாட்டம். நம்மளுக்கு முன்னே திண்டாட்டம், உலகத்துக்கே திண்டாட்டம் தான். இன்னும் பாரு, சாயங்காலம் போய் மத்தியானம் வெயில் கழிச்சு போய் தோட்டத்தில் போய் மட்டை கிட்டி கேட்டலாம். பாரு அந்த சைடு அந்த சைடு மட்டை இது இருக்குது, குடோன் இருக்குது. அங்கே போய் கேட்டு சாக்கு எடுத்துட்டு போய். மட்டை வேண்டாங்க, மட்டை எல்லாம் இந்த மாதிரி விறகு தான் இருக்கணும். மட்டை வச்சா உட்கார முடியாது. இந்த மாதிரி திச்சோடு விறகு தான் இருக்கணும். விறகு எடுத்து வந்து கரெக்டாக. மட்டை வச்சா என்ன பண்ணுறது? இல்லை தண்ணியாக காய வைக்கிறோம். நான் என்னென்னா மட்டை வந்து 1-2 தேங்காய் மட்டை வச்சுட்டோம்னா 10 வைக்கிறதுக்கு தேங்காய் தொட்டியே இருக்குது 10 வைக்கிறதுக்கு. அது தீர கண்டிஷன் ஆயிடுச்சுல. இப்போ 1 வாரமாக நான் வீடியோ போடல. 1 வாரமாக இதில் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னடா பண்ணுறதுன்ட்டு. பார்க்கறதுக்கு இல்லை, அது இலையை பார்த்தா அப்படி இருக்குது. பார்க்கறதுக்கு வந்து சும்மா ஈஸியாக தெரியும். யூடியூப்பில் வந்து வீடியோ எடுத்து போட்டுட்டு ஆஹாஹா இங்கே இப்படி இருக்குது அப்படி இருக்குது. இங்கே நாங்கள் பிடிக்க போகிறது நம்மளுக்கு தான் தெரியும்.
நம்ம டவுசர் கலர் நமக்கு தெரியும். ஏன்னா மாமா டவுசர் அவருக்கு நம்ம மாமா டவுசர் கலந்துச்சு அவனுக்கு நம்மளுக்கு தெரியும். இது அவேர்னஸ் வீடியோ. நாங்கள் சமையல் ட்ரெண்டிங். இது என்ன ட்ரெண்டிங்கா? நம்மளுக்கு என்ன ஆசையா? இத்தனை வருஷ காலம் நாங்கள் இப்போ 20 வருஷம் ஆச்சு. என்ன செங்கல் போய் வாங்கிட்டு வந்து ஒரு செங்கல் 11, அதுவும் பழைய வீடியோ போட்டு போய் பாருங்கள். ஒரு செங்கல் 11 ரூபா. எங்கள் ஏரியாவில், உங்கள் ஏரியாவில் எவ்வளோ தெரியல. 6 செங்கல் வாங்கிட்டு வந்து கல் எடுத்தால் வந்து கருங்கல் எடுத்தால் கூட வந்து இதாகுன்னு சொல்லிவிட்டு கருங்கல் வந்து எடுத்தால் அது கூமாச்சியாக இருக்குது, பற்ற வைக்க முடியாது. கீழே வச்சோம்னா வெயில் பொழக்குது, மண்டை பொழக்குது. அப்புறம் சரி அந்த தோட்டமாக பூந்தோட்டமாக இருக்குதா, அப்புறம் அதனால் சரி இங்கே வச்சு இதை பண்ணலாம். ரசம் கிசம் காய்ச்சி அப்படி குடிச்சிக்கலாம். அப்படியே பகலில் டீ வச்சு ஒரு வேளை ஆக்க வேண்டியதா. தோசைகள் நல்ல தோசைகள் இருந்தால் சாயங்காலம் ரொட்டியாக சுட்டு கொடுங்க. ஏங்க உப்பு போடலையா? டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரசத்துக்கு 2 டைம் 3 டைம் உப்பு போட்டு தொலைஞ்சிடாதீங்க. அது வேற. இல்லை வாயில் வச்சு பாருங்க. குடிச்சு பாருங்க. எப்படியோ வந்து எந்த தொழில் பண்ண முடியாதுட்டு இந்த கேஸ் ஒன்று, இந்த காசு ஒன்று, இந்த தண்ணி மக்களே நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நம்ம எப்படி தப்பாக நினச்சாலும் சரி, எப்படி நினச்சாலும் சரி, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இந்த கேஸ் ஒன்று உப்பு இல்லையா? கேஸ் ஒன்று, இந்த காசு ஒன்று என்ன, அப்புறம் தண்ணி பிரச்சனை அத்தியாவசியம் வந்து இல்லைன்னு அவ்வளோதான். பொழைக்கவே முடியாது. அப்புறம் இது ஆகுது, அதாகுது. அப்புறம் தோட்டத்துக்கு முன்னே காடு அழிக்கிறாங்க, சுகந்திகள் இதாகுதுன்னு சொல்லிட்டு கேஸ் வந்துச்சு. இப்போ பழையபடி காட்டை போய் அழிக்க மாட்டேங்குது. காட்டு அழிச்சிட்டாங்க. ஐயோ இயற்கை செழிப்பு இதாகுது, இந்தியா வண்ணம் அந்த வண்ணம் இந்த வண்ணம் செழுமை நாடுன்னு சொல்லிட்டு அப்போ தோட்டத்தை அழிக்காதீங்க, காட்டை அழிக்காதீங்கன்னு சொல்லி இப்போ என்ன பழையபடிக்கு அந்த மாதிரி மாட்டுக்கு. அது எல்லாத்துக்காரமா நம்மளுக்கு ஆகுது. ஏன்னா நான் என்ன புதுசாக வந்து சமையல் பண்ணுறோமா? எல்லாம் அடுப்பில் சமைக்கிறாங்க. நாங்கள் என்ன அந்த இடத்துலையே போய் சம்பாதிச்சுட்டுக்கிறோம். எல்லாம் அடுப்பில் சமைக்கிறாங்க. நாங்கள் வந்து வெண்வெளியில் போய் சமைச்ச மாதிரியுமே ஏன்னா இந்த ரசம் அரிசி பருப்பு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இத்தனை பாடு. இதுக்கு வீடியோ போட வேண்டாம், அது போடும், இதில் வேறு கேள்வி வேறு. அப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, அதையும் போடாதீங்க, இதையும் போடாதீங்க. நாங்கள் என்ன விண்வெளிக்கு போட போதும். விண்வெளிக்கு போய் எடுத்து விண்வெளிக்கு போகிறவங்களும் போயிட்டு வந்து அவன் போயிட்டே இருக்கிறான். இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இத்தனை என்ன பண்ணுறது? எல்லாத்துக்கும் ஆகுது, நம்மளுக்கு ஆகுது. எல்லாத்துக்கும் என்ன ஆகுதோ அதே நம்மளுக்கு ஆகுது. பார்த்தீங்களா? இது என்ன நம்மளுக்கு விளையாட்டா? என்ன அடுப்பு பற்ற வச்சுட்டு எல்லாத்துக்கும் வீடியோ எடுத்து போட்டிருக்குது நம்மளுக்கு என்ன இதா பெருமையா? இல்லை, அடுப்பு பற்ற வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கிறதுக்கு விளையாட்டுத்தனமாக நாங்கள் விளையாட்டு டான்ஸ் ஆடிட்டு காட்டிட்டுருக்குறோம். இங்கே டான்ஸ் பார்க்குறதுக்கு இது பண்ணிட்டுருக்குறோம். கேஸ் இல்லாத பாடு ஒரு வாரமாக வடிவேல் படத்தை சொன்ன இந்த இது வாங்கிட்டு போய்தான் சீமனை வாங்கிட்டு போய்தான்ட்டு அந்த மாதிரி பொழப்பு போயிட்டுருக்குது. இப்போது எல்லா பொழப்பும் அது எங்களுக்கு பொழப்பு அந்த பல்ட்டி வேறு தான். இப்போ வந்து என்ன பெரிய அந்தர்பல்ட்டி அடிச்சுட்டு இருக்குது நம்ம யூடியூப் கூத்து. அந்தளவுக்கு அந்தர்பல்ட்டி அடிச்சுட்டு இருக்குது. நிறைய பேர் பார்க்குறதில்ல நம்ம சேனல் வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறதில்ல. அது என்னன்னே தெரியல. நான் பேசுகிறது பிடிக்கல இல்லையா என்னென்னு நான் உண்மையை எதார்த்தமாக பேசுகிறோம். நிறைய பேர் சாங்கு போட்டால் வேணால் பார்த்துருங்க, பார்த்து சிரிச்சிட்டு அது இதுன்னு வீடியோ போட்டால் நிறைய பேர் பார்க்குறதே கிடையாது. 4 பேர் 5 பேர் அது உட்காந்துட்டு வாய் கிளி பேசிட்டு வாய்க்கு தொண்டை காத்து பேசிகிட்டு இருக்க வேண்டியதான். சரி எப்படி நடக்கட்டும். வெயில் பொழக்கு பார்த்தா ஜிடிபியில் எடுக்கலாங்க. அது வந்து ஹீட்டு ஃபோன் வந்து ஹீட்டுன்னு அது கூல்டவுன் காட்டுது. அதனால தான் இதில் எடுத்துக்கிறேன். 10 நிமிஷம் வீடியோ வந்து ஒரு நாளைக்கு 2 வீடியோ 10 நிமிஷம் வீடியோ எடுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. காலையில் அரிசி பருப்பு சாப்பிட்டு ஒரு வாரம் முதல்ல தான் சமைச்சிட்டு இருக்கிறோம். அது வீடியோ சரி எடுத்து போட்டால் நம்ம வீட்டில் என்ன நடக்குது எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போயிடலாங்க. என்ன A to Z இப்படி நடக்குதா அப்படி காலையில் ஒரு அப்டேட்டு, மத்தியானம் ஒரு அப்டேட்டு, எல்லாம் வேடிக்கை பார்த்து போது நல்லா ரெடியாக இருக்கிறாங்க. ஓ இந்த வீட்டு இப்படி நடக்குதா அப்படி நடக்குதா, அப்புறம் கூட்டமாக உட்காந்து பேசுறது. ஓ இப்படி நடக்குது அப்படி நடக்குது அது நடக்குது. நானும் இன்னும் இதாவது இருப்ப முடியும் மாப்பிள்ளைங்களா? நானும் வெறும் விவரமாக தானே இருப்போம். விவரமாக தான் வீடியோ போடுவோம், விவரமாக தான் இருப்போம். ஏன்னா யூடியூப்புக்காக நம்ம வச்சு செஞ்சுருக்கிறப்ப நாம் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணுவோம்ல. எந்தெந்த வீடியோ எப்படி போடணும் எப்படி இங்கே அப்படியே வந்து நம்மளுக்கு தள்ளுதா, அப்படியே வருமானம் அப்படியே வந்து தள்ளுதா. இங்கெல்லாம் போயிட்டு இருக்குது வேலை நம்மளுக்கு. பார்த்தீங்களா?
பார்த்து வடச்சட்டி கடிச்சிட்டு போகுது. போது வெந்துட்டு இருக்குது. இங்கே நாங்களும் வெந்துட்டு இருக்கிறோம். வேலை புகை போயிட்டு இருக்குது. சரி, நன்றி. மீண்டும் சந்திப்போம்.